குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சிந்தை கலங்காத என்னை சதா நேரமும் தியானித்து கொண்டிருப்பவருக்கு அனுதினமும் வாழ்க்கையின் அதிசயத்தை நான் நடத்தி காட்டுவேன். இந்த முருகன் உன்னை காக்க வந்து இருக்கும் போது, இந்த வெற்றிவேல் உன்னை காக்க வந்து இருக்கும் போது எதற்குமே பதற்றப்படாதே. என் கண்ணின் மணியை மனதிற்குள் அழுகுரல் கேட்டுத்தான் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளை மற்றவர்களிடம் என்ன சொல்லி அவர்கள் நிலையை புரிய வைத்தாலும் அவர்கள் சிரிக்கின்றார்களே என்ற வருத்தமும் உன்னுள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் இருக்கும் நிலையை அறிந்துவிட்டும் புரிந்துவிட்டும் தான் இனியும் என் பிள்ளை காக்க வைக்க கூடாது என்பதறிந்து உனக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். நீயோ அங்கு கேட்பார் பேச்சற்று கேட்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றாய். முதலில் நீ ஓரிடத்தில் நிலையாக இரு. நீ நிலையான விஷயத்தை செய்து கொண்டு இரு. அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், நான் அப்படி செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன் என்பதற்காக எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பிரச்சனைகளை நீ அப்படியே விட்டுவிடாதே என்று தான் சொல்கிறேன். எத்துணை சோகங்களும் சோதனைக்கும் இடையில் இந்த முருகனானவன் நான் வீற்றிருக்கின்றேன் ராஜ கம்பீரத்தோடு. அந்த தோஷத்தையும் அந்த வெற்றியும் உனக்கு தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எதை கொடுத்தால் நீ இப்பொழுது சந்தோஷம் கொள்வாயோ அதை கொடுப்பதற்கான நேர காலம் வந்துவிட்டது. எதை இழந்தால் சந்தோஷப்படும் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்மின் மனநிலை மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது. என்ன வேண்டும் என்பதை கேட்பதை விட என்ன நடந்தாலும் கேட்டாலும் உனக்கான பாதையில் நீ தெளிவாக இருக்கிறாயா என்பதுதான் மிக மிக முக்கியமான தருணம். சொந்தங்கள் பந்தங்கள் சூழ உனக்கான உயரானவரை உன்னை விட்டு சென்று விட்டாரே என்று நினைக்க வேண்டாம். இந்த பிரிதலிலும் புரிதல் வந்து நல்விதமான வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா சூழ்நிலையும் அடைந்து விட்டீர்கள். சந்தோஷமான மகிழ்வான தருணத்திற்கு அடியெடுத்து வைத்து விட்டீர்கள். இந்த முருகவேல் உன்னை காக்க வந்து இருக்கும் போது மற்றதை பற்றி ஏன் கவலை கொள்கிறாய்? உனக்கு எல்லாம் நல்லபடி நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் முழுமையான வெற்றியும் உன் கையில் நான் கொடுக்கத்தான் போகிறேன். அதில் சிறிதளவேனும் சந்தேகம் இருக்காது. நீ நினைத்த காரியத்தை நடத்தி தருவதற்கு இந்த முருகன் நான் இருக்கும்போது அங்கு நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் உனக்கு நான் சொல்லலாம் என்று என் முருகனை தேடி போனேன். ஆனால் என் மனதிற்குள் என்ன நினைத்தேனோ அதைத்தான் அவர் சொன்னார். நிச்சயம் நடக்கும் என்று சொன்னார் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து பார். நேரங்கள் நேர்மையானவை, அதனால் தான் யாருக்கும் காத்திருப்பதில்லை. அதுபோல தான் நீ செய்கின்ற செயலும் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்துவிட்டால் நீ இருக்கின்ற இடத்தில் உன் செயலை துணிச்சலோடு செய்து விடலாம். என் கண்ணின் மணியே, உன்னால் முடியாது என்று யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்கள் உன் வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட உறவை கண்டால் நீ நகர்ந்து கொண்டே இரு. உனக்கான உறவு ஒரு புதிய அடையாளத்தோடு உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கப் போகிறார். எப்படியெல்லாம் நீ வெற்றியை அடைய வேண்டுமோ அதை அவர் வெற்றியாக உன்னை வந்து சேரப் போகிறார். நீ கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் உனக்கு பதிலாக அவர் துடிதுடித்து கொண்டு இருப்பார். நீ நன்றாக இருக்க வேண்டும், நல்விதமான வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதற்காக அவரும் உனக்கு பதிலாக உன் வேலைகளை இழுத்து போட்டு செய்து உன் சுமைகளை அவர்களை சொல்லாமலே சுமக்க தொடங்கி விடுவார்கள். அந்த உறவானவர்தான் உனக்கானவர். அப்படிப்பட்டவரைத்தான் நான் அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன். நினைவில் கொள், ஆசைகளுக்கு எதிர்காலம் தேவை, வாழ்க்கைக்கு எதிர்காலம் தேவை இல்லை. உன் எதிர்காலத்தை பற்றி எழுதுவது இந்த முருகனாக இருக்கும்போது நீ எதை பற்றி கண்கலங்கி கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. உனக்காக யாரும் இல்லை என்று நினைத்ததை விட உன் மனதை காயப்படுத்தியவர்கள்தான் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை அசைத்து பார்த்துவிட்டு அமைதியாக சென்று விடலாம் என்று தவறான கணக்கை போட்டு கொண்டிருப்பவர்களின் மத்தியில் நான் யார் என்று புரிய வைக்கும் நேரம்
நேரம் வந்து விட்டது. இந்த முருகனை நீ நோக்கி கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையை செதுக்காமல் சென்று விடுவேனோ என்று எண்ண வேண்டாம். என்னையே நம்பி வரும் என் பிள்ளைக்கு, மடியேந்தி கேட்கும் என் பிள்ளைக்கு உன் வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விட்டது. உனக்கான பாதையை நான் தெளிவாக்கும் உறுதியாக்கும் வந்திருக்கும் போது எதற்காக தங்க பிள்ளையே மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? உன் பாதையில் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ சந்தோஷம் கொள்ளுகின்ற அளவுக்கு தான் நம்பிக்கை இன்பையை உனக்கு தர வந்து இருக்கின்றேன். நீ நினைத்த காரியத்தில் இது நடக்குமா அது நடக்குமா என்று கேட்பதை தாண்டி எது நடந்தாலும் என் அப்பன் முருகன் என்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றான். அவன் தரும் பாதையில் தான் நான் சென்று கொண்டு இருக்கின்றேன். அந்த பாதையில் என்னை யார் காயப்படுத்தினாலும் யார் சிதைத்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்று நீ நினைத்துக்கொள். என்னை துன்பங்களும் துயரங்களும் நெருங்கி வரும் போதெல்லாம் நீ காக்க கக்க முருகவில் காக்க என்று மட்டும் முழங்கிக் கொண்டே இரு. உன்னிடமிருந்து உனக்கான வாழ்க்கையை நான் பெற்றுத்தரத்தான் போகிறேன். ஏனென்றால் சில சமயத்தில் உன் எண்ணங்களை உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நீ எவ்வளவுதான் நேர்மையின் வழியில் சென்று கொண்டு இருந்தாலும் சில சமயத்தில் உன் மனதின் ஆசைகள் அசை போட்டு கொண்டு இருக்கின்றது. அத்தனையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை நெருங்கி விட்டாய். என் கண்ணின் மனிதே, நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ அச்சமோ கொள்ளாதே. அவர்களை பார்த்து பதுங்கிவிட்டால், உன் துரோகிகளை பார்த்து பதுங்கிவிட்டால் நியாயம் தோற்று போய்விடும் என்ற நிலைமைக்குத்தான் வந்து விடுகிறது. அதனால் துணிந்து எதிர்த்து நின்று போராடு. எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள். உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் தர வந்து இருக்கும்போது நீ எதற்காக கண்ணின் மணியே அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய்? சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்குமோ அப்படித்தான் நடக்குமோ என்று எண்ணுவதை விட எப்படியும் நடந்தால் நடந்துவிட்டு போகட்டும், நடக்குமா என்ற கேள்விக்கு நடக்கும் என்ற பதிலோடு நீ சென்று விடுகிறாய். அந்த பதில்தான் என்னை பிரமிப்ப வைக்கிறது. ஏன் தெரியுமா? எப்பொழுதுமே என் பிள்ளைகள் அங்கு உனக்கான விஷயத்தில் தெளிவாக இருந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்வதில் அக்கறை இல்லாமல் இல்லை. எல்லாம் நன்கு தெரிகிறது, இங்கு எல்லாம் நன்கு புரிகிறது. ஆனாலும் சில குழப்பங்களும் மனச்சோர்வும் உன்னை ஆட்கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு புரிகிறது. அதற்கு இந்த வெற்றி வேலவன் இருக்க உன்னை என்ன செய்துவிட முடியும்? என் பிள்ளையே, நீ நினைக்கின்ற தருணங்கள் இப்பொழுது வேண்டுமென்றால் உனக்கு பாதகமாக இருக்கின்றதோ? எத்தனை நாட்களுக்கு தான் இந்த சோதனையின் ஓட்டமும் காலமும் என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்கான நிலைமையை தருவதற்கும் உனக்கான நிலைமையை செதுக்கிக் கொள்வதற்கும் தான் இந்த முருகன் வந்திருக்கின்றேன். தடைகள் 1000 இருந்தாலும் உனக்கான பாதை இதுதான் நான் வகுத்தது. வெற்றி உனக்காக காத்திருக்கும் அந்த நேரத்திலே உன் மனதை சிதைத்த ஒருவர் உன்னை தேடி வந்து மன்னிப்பு தான் கேட்கப் போகிறார். அதற்கு நானே முழு பொறுப்பாகி ஏற்றுக்கொள்கிறேன். என் கண்ணின் மணியே, வெற்றிக்காக காத்திருக்கின்றாய். உன் வாழ்க்கையின் தேடலுக்காக நீ காத்திருக்கின்றாய். அந்த வெற்றி கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு. தொடர் தோல்விகள் வந்து உன்னை துவண்டு போய் வைத்தாலும் அத்தனை தோல்விகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையின் பாதை இதுதான் என்று தடம்பதிப்பதற்கான, உன்னையே நிரூபிப்பதற்கான ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது. யார் என்ன சொன்னாலும், எத்தனை சோகங்கள் உன்னை சூழ்ந்தாலும் அத்தனையும் உடைத்தெறிவதற்கு இந்த வேலவன் வேலோடு வந்து இருக்கும் போது, இந்த கருணையுள்ளம் கொண்டவன் உன்னை சுற்றி இருக்கும் போது, அந்த மாயை வலைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து விட்டு உன் மனதில் இருக்கின்ற ஆசையை நான் தான் நிறைவேற்றப் போகிறேன். உன் அப்பன் முருகன். எதற்காக கலங்குகின்றாய்? எதற்காக வருத்தப்படுகின்றாய்? நடக்க இருக்கும் நல்லதுக்கு நானே பொறுப்பேற்க போகும்போது நீ எதற்கும் மனமருந்த வேண்டாம். என் கண்ணின் மணியே, எந்த ஒன்றை பெறப் போகிறாய் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இருந்துவிட்டு பார். உன் சோகத்துக்கும் சோதனைக்கும் இடையிலே இந்த முருகன் வந்து நின்று உன்
உன்னை அத்தனை விஷயத்திலிருந்தும் காப்பாற்றி வரப்போகும் ஆபத்திலிருந்து காப்பாற்றி உன் வாழ்க்கைக்கான தேடலுக்கான அர்த்தத்தை கொடுக்கத்தான் போகிறேன். உன் மனதை சிதைத்தவர் பற்றி கலங்காதே, கவலைப்படாதே. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் என் காலடி வரத்தான் போகிறார். அவரை நான் பார்த்து கொள்கிறேன். சோகம் உன்னோடு நீ கிடையாது. உன் பாரத்தை என்மேல் போட்டுவிட்ட பிறகு உனக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கானவராக இருக்கும்போது நீ நினைத்த காரியம் அப்படியே தான் பலிக்கப் போகிறது. வெற்றி நிச்சயம். யாம் இருக்க பயமேன்.